ஹே காய்ஸ், வெல்கம் டு our சேனல். இன்னைக்கு எல்என்டியோட 2025 ஆஃப் கேம்பஸ் ஹைரிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டைம் எல்என்டிலேருந்து 2 நோட்டிஃபிகேஷன் விட்டிருக்காங்க. ஒன்று டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கும், இன்னொன்று டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கும் விட்டிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண எந்த ஃபீஸும் கிடையாது. அண்ட் நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷனோட அப்ளை பண்ணுற கடைசி நாள் 31/1/2025. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ரிலேட்டட் ஜாப்ஸ் எங்களால் உங்ககிட்ட அப்டேட்டடாக கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எல்என்டியோட அஃபிஷியல் வெப்சைட் தான் இது. இந்த ஜாபோட நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளை லிங்க் ரெண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாகவும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு. டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு கிடைக்க போகிற போஸ்ட் கிராஜுவேட் கமர்ஷியல் ட்ரெயினி அப்படின்னு சொன்ன உடனே இது ஒரு டெம்பரரி ஜாப்னு நினைக்க வேணாம், இது ஒரு பெர்மனன்ட் ஜாப் தான். எல்என்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 வருஷம் ட்ரைனிங் பீரியடாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் வச்சு அவங்க பெர்மனன்ட் ஆக்கிடுவாங்க. ஸோ நீங்கள் பயப்பட வேணாம், இது ஒரு பெர்மனன்ட் ஜாப் தான். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் லொக்கேஷன் பேன் இண்டியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டிலையும் வேலை கிடைக்கும். அடுத்து நம்ம ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷனை பற்றி பார்த்துடலாம். யாரெல்லாம் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்னா, பிகாம் கம்ப்ளீட் பண்ணவங்க, பிபிஏ, பிபிஎம், பிஎஸ்சி இன் மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஏ இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில் முடித்தவங்க எல்லாருமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தாங்க. இந்த கோர்ஸ் முடித்த கேண்டிடேட்ஸ் செலக்ட் ஆகும்போது ஃபினான்ஸ், அக்கவுண்ட்ஸ், டாக்ஸேஷன், சைட் அட்மினிஸ்ட்ரேஷன், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், பர்ச்சேஸ், ஸ்டோர்ஸ், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டைம் ஆஃபீஸ் மாதிரி பல டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணதுலேருந்து 12 months உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடாக இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு ஆஃபீஸ் பேஸ்ட் போஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா 3 lakhs per annum சேலரியும், ப்ராஜெக்ட் சைட் பேஸ்ட் போஸ்டிங்காக இருந்துச்சுன்னா 3,57,000 சேலரியும் இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 25,000லேருந்து 30,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 45,000லேருந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஜாப்க்கு கரண்ட்லி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது வர ஏப்ரல் ஆர் மே 2025ல் முடிக்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த வருஷம் பாஸ்ட் அவுட் ஆக போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட், இதுக்கான எலிஜிபிலிட்டி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம். கேண்டிடேட்ஸ் அட்லீஸ்ட் 60% ஆஃப் மார்க்ஸ் டிகிரியில் எடுத்திருக்கணும். அண்ட் எந்த அரியர்ஸும் இருக்கக்கூடாது. ஃபுல் டைம் கிராஜுவேட்டாக தான் இருக்கணும். பார்ட் டைம் ஒரு கரஸ்பாண்டன்ஸில் முடித்தவங்க இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் கிடையாது. உங்கள் பர்த் டேட் ஜூலை 1, 2002லேருந்து ஜூன் 30, 2007க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். அடுத்து நம்ம டிப்ளமோ முடித்தவங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். டிப்ளமோ முடித்தவங்களுக்கு கிடைக்க போகிற போஸ்ட் டிப்ளமா இன்ஜினியர் ட்ரெயினி. இந்த ஜாபோட ஒர்க் லொக்கேஷனும் பேன் இண்டியா தான். ஸோ அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டிலையும் வேலை கிடைக்கும். இந்த ஜாப்க்கும் உங்களுக்கு 1 year ட்ரைனிங் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் பெர்மனெண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷனை பற்றி பார்த்துடலாம். நீங்கள் ஆர்கிடெக்சர், ஆட்டோமொபைல், கெமிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், என்விரான்மெண்டல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, ஃபயர் சேஃப்டி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், மெக்காட்ரானிக்ஸ், மைனிங் அண்ட் சர்வே டிசிப்ளினில் ஃபைனல் இயர் முடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் உங்களுக்கு தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜாப்க்கும் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் 12 months இருக்கும். ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் பெர்மனெண்ட் ஆகிடும். இந்த ஜாப்க்கான சேலரி ஆஃபீஸ் பேஸ்ட் போஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா 2,50,000 per annum, ப்ராஜெக்ட் சைட் பேஸ்ட் போஸ்டிங்காக இருந்துச்சுன்னா 2,95,000 per annum கிடைக்கும். ஸோ அப்ராக்சிமேட்லி 20,000லேருந்து 25,000 வரைக்கும் உங்களுக்கு per month சேலரியாக இருக்கும். ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சேலரி 30,000லேருந்து 35,000 per month வரைக்கும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து எலிஜிபிலிட்டி கைட்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அகாடமிக்ஸில் 10th 12th பாஸ் பண்ணியிருக்கணும்.
அண்ட் டிப்ளமா கோர்ஸ் நீங்கள் பர்சியூ பண்ணிட்டு இருக்கணும். நீங்கள் மினிமம் 60% ஆஃப் மார்க் இந்த டிப்ளமா கோர்ஸில் எடுத்திருக்கணும். அண்ட் இந்த போஸ்டிங் 2025 பாஸ் அவுட் ஆக போகிற டிப்ளமா கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ இந்த வருஷம் பாஸ்ட் அவுட் ஆக போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மோட் ஆஃப் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் டைம் டிப்ளமா ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணும். பார்ட் டைம் ஒரு கரஸ்பாண்டன்ஸில் முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் கிடையாது. அண்ட் அரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த அரியர்ஸும் இருக்கக்கூடாது. அண்ட் ஏஜ் ஜூலை 1, 2003 ஜூன் 30, 2007 உங்களோட பர்த் டேட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான். நீங்கள் இந்த 2 ஜாப்க்கும் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் இவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா ஃபர்தர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு மெயில் மூலியமாகவோ இல்லை SMS மூலியமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாகவோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாவோ இல்லை ரிட்டன் டெஸ்ட்டாவோ இருக்கும். இது முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் அண்ட் பர்சனல் இன்டர்வியூவும் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அங்கே அப்லோட் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்டேட், டிஸ்ட்ரிக்டை ஃபில் பண்ணுங்கள். ஆதார் கார்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஆதார் நம்பர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்கள் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், அதாவது 10th மார்க், 12th மார்க், காலேஜ் எந்த ஸ்டேட்டில் பண்ணீங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, காலேஜோட பேர், குவாலிஃபிகேஷன், டிசிப்ளின், இயர் ஆஃப் பாசிங் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். இஃப் இன் கேஸ் நீங்கள் டிப்ளமாவாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. கடைசியாக உங்கள் ரெஸ்யூமேவையும் ஃபைலாக அங்கே அட்டாச் பண்ணிவிடுங்க. நீங்கள் ரெஸ்யூமேவை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் கீழே அக்னாலேஜ்மெண்ட் அண்ட் டிக்ளரேஷனை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு 3த்தையும் டிக் பண்ணிக்கோங்க. கடைசியாக கீழே அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். இதுக்கப்புறம் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெயில் மூலியமாகவோ இல்லை SMS மூலியமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாகவோ LNTA டைரெக்டாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஃபீஸ் பேமெண்ட்டும் பண்ண வேண்டாம். ஸோ ஃப்ராட் கால்ஸ், ஃப்ராட் இமெயில்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. LNTA உங்களுக்கு அஃபீஷியலாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் பர்சனலி எங்ககிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் DM பண்ணலாம். எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் DM பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் அலர்ட் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகணும் அப்படின்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக அப்டேட் ஆகும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் TN signing off. Stay strong.